டெரக்கோட்டா அன்னைக்கு பேக்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? பேக்கிங் பண்ணதுலேருந்து இன்னும் அதை பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி சொல்லலை. இன்றைக்கி பெயிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுலேருந்து ஜுவல் செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இதுதான் டாலர். ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிட்டு அதை பீட்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபெவிக்ரில் பேர்ல் கலர்ஸ், எஸ்கே மெட்டாலிக் பெயிண்ட் கோல்டு, இது சில்வர். இது ரெண்டும் நல்லா இருக்குது. இதை வாங்கியும் அடிக்கலாம். எல்லாமே பீட்ஸ்க்கெல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வந்து சின்ன நுனி உள்ளது எடுத்துக்கிட்டால் நல்லது. சீக்கிரம் ட்ரை ஆகுது, அதனால் நான் மூடிக்கிறேன். இது உள் கோட்டிங் கோல்டு, வெளியில் இந்த ரவுண்டு வந்து சில்வர், அவுட் கோட்டிங் கோல்டு தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பக்கத்தில் படாமல் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஒரு தடவை அடிச்சிட்டிங்கனாலே அது அப்புறம் பழகிடும். சில்வரில் இது காஞ்ச பிறகு இன்னொரு கோட்டிங் கொடுக்கலாம். இது கோல்டு. சில்வர், இந்த பால் வந்து சில்வர் வரும். இந்த பாலுக்கும் அடிச்சிடலாம். லோரியல் இன்னும் சொல்லலாம், மணி அப்படி இன்னும் கூட சொல்லலாம். இது சீக்கிரம் ட்ரை ஆயிரும். திரும்பி ஒரு கோட்டிங் மெட்டாலிக் கொடுத்துட்றேன். சில்வர் கலர். இந்த சில்வர் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. இது உடனே காய்ச்சிடுது. நெக்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிளாக் ஒரு கோட்டிங் கொடுத்துடணும் டெரக்கோட்டா இதுகளுக்கு. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் டைரெக்டாக அடிக்கிறேன். இந்த குங்குரில் வந்து சில்வர் கலர் இன்னும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். திக்காக காயுது. இந்த கலர் மெட்டாலிக் கலர் வந்து டூத் பிக் இருக்கு இல்லையா? இந்த டூத் பிக்கில் சின்ன மணி, இந்த மணியெல்லாம் அப்படி குத்திட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் அடிக்கணும். இப்போ வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் அடிக்கணும். இது மாதிரி ஏற்கனவே இது மாதிரி தான். ரெண்டாவது
இந்த டூத் பிக் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு இதில் வந்து குத்திக்கணும். இப்படி குத்திக்கிட்டு இப்படி கலர் அடிக்கணும். இப்படி அடிச்சிங்கன்னா அடிச்சுட்டு பக்கத்தில் தெர்மோக்கோல் இல்லைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எது இப்படி ப்ரெஷ் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே அப்படி சொருவி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இப்படி சொருவி தான் இதோ இது மாதிரி தான் அது மாதிரி சொருவி வச்சிடணும். அந்த சக்கரை மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் வருது. நான் அதை கொடுத்து இடையில கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் எண்டில் இந்த பீடை கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். எடுத்து ஃபுல்லாகவே இந்த மெட்டாலிக் சில்வரை கொடுத்துக்கிறேன். சில்வர் கலர் வச்சு காஞ்சிருக்கு. அது கடைசியில் டச்சப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜுவல்லரிக்கு இதை அப்படியே எப்படி ஜுவல்லரியாக செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ரெண்டு இதாக தான் இதை இது பண்ண முடியும். இது ஒரே இதாக கோக்க முடியாது. அதனால் இவ்வளோ லெங்க்த்தியாக விட்டு இந்த ஸ்கேலில் 2 அடி விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு இதுக்கு தேவை கியர் லாக்கு, இந்த ரிங், ஜம்ப் ரிங்கு கோக்கிறதுக்கு இது ஐபின். இந்த டூத் பிக்கை கொடுத்துக்கிட்டு இந்த ஜம்ப் ரிங்கு இந்த கியர் வயரை இழுத்துட்டோன்னா அளவு சரியாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த பேக்கில் வந்து நான் இந்த சில்வர் கலரே கொடுத்துட்டேன். ஆர்டினரி சில்வர் கலர்.